ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில் இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog தான்ப்பா பார்க்க போகிறோம். டைம் பாருங்கள், 5:40 ஆகுது. எப்போதே எங்கள் பசங்க 6 மணிக்கு தான் வருவாங்க. ஈவினிங் நான் என்னென்ன பண்ணுறேன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால பூஜை பாத்திரத்துக்குலாம் புளி அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இட்லி மாவு ஆட்டினேன். அந்த இட்லி மாவில் தான் சும்மா ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். காலையில் டிஃபன்லாம் முடிச்சுட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணது. மறுபடியும் மதியம்லாம் ஒன்றும் வேலை இல்லை, அதனால் அடுப்பெல்லாம் இப்போ தான் செட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த பர்னர்லாம் வச்சுட்டு ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, ஒரு 4-5 நாள் ஆகுது. உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போடலை. இப்போ வாங்க என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லாமே ரெகுலராக பண்ணுறதான். இட்லி மாவு ஒரு கப்பு இருந்தாவே நிறைய ஸ்நாக்ஸ் நம்ம அதில் பண்ணலாம். ஓலை பக்கோடா செய்யலாம், பக்கோடா செய்யலாம், வடை போடலாம், எது வேணாலும் பண்ணலாம். இட்லி மாவு ஒரு கப்பு இருந்ததுன்னா, இட்லி மாவு அரைச்சா அன்றைக்கே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த நாள் போட்டிங்கன்னா லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்கும். அரிசி மாவும் நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம், இல்லைனா கோதுமை மாவு கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ஒரு முறுக்கி விட்டுட்டு அள்ளி போடுறேன் பாருங்கள் மாவில். அதுவும் மழை சீசனுக்கு நல்லா ஈவினிங்கில் சூடாக ஏதாவது சாப்பிட்டு டீ குடித்தா எப்போ அதில் இருக்கிற சுகமே வேறங்க. அதுவும் வேறு யாராவது செஞ்சு கொடுத்து நம்ம உட்காந்து சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன ஜீரகம், பெருங்காயம். இட்லி மாவு இல்லைன்னா நீங்கள் கோதுமை பக்கோடா கூட போடலாங்க, அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு. பஜ்ஜி போடலாம், கோதுமை பக்கோடா போடலாம், கொழுக்கட்டை செய்யலாம். நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி இருக்குது. ஸ்நாக்ஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பால் ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன், எண்ணெய் ஒரு அடுப்பில் ஊற்றி வச்சுருக்கேன். காலையில் 11:30லேருந்து ஈவினிங் 5:30 வரைக்குமே எனக்கு ரெஸ்ட் டைம் தாங்க. ரெஸ்ட்டில் தான் இருப்போம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. அந்த டைமில் தான் நான் வீடியோ எடுக்கிறது எல்லாமே பண்ணுவேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, வாங்க பக்கோடா போடலாம். இட்லிக்கு மாவு அரைக்கும் போது ஒரு கைப்பிடி அளவு உளுந்து மட்டும் எடுத்து நீங்கள் உளுத்தங்கஞ்சி கூட வச்சு ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது அந்த உளுத்தங்கஞ்சி. இந்த பக்கோடாவுமே நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். அப்புறம் அடைக்கு நீங்கள் ஊற வைக்கும்போது அதில் திக்காக கொஞ்சம் கெட்டியான மாவாக எடுத்து அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம்லாம் போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் டைமில் பக்கோடா போடலாம். அந்த பக்கோடா அடை மாவில் போடுற பக்கோடா இன்னும் நல்லா சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடைக்கு ஊற வச்சா அடை தான் செய்யணும்னு இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வாங்க செஞ்சு எடுத்துட்டேன். கொஞ்சம் தயிர் வடைக்கு ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். பக்கோடா சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம், புதினா, மல்லி எது இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிறத போடுங்க. சின்ன பசங்கன்னா அந்த வெங்காயம், புதினா, மல்லியெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அப்படியே தயிர் ஊற்றி கூட கொடுக்கலாம். லைட்டாக புளிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சாஸ் வச்சு கூட சாப்பிடலாம். எங்கள் பாப்பா, பெரிய பாப்பா வந்து சாஸ் வச்சு தான் சாப்பிட போகிறா. சின்ன பாப்பாவுக்கு தான் தயிர் வடை ரெடி பண்ணியிருக்கேன். இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சாஸ்லாம் அதிகமாக சாப்பாட்டில் அவ்வளோவா சேர்த்துக்கிறது நல்லதில்லை. நீங்கள் தேங்காய் சட்னி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சட்னி இல்லாத டைமில் இந்த மாதிரி சாஸ் எப்போயாவது ஒரு டைம் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் தேங்காய் சட்னியை நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். டீயும் ரெடி ஆயிடுச்சு. டீ போடும்போது இந்த மழை சீசனில் இஞ்சி போடும்போது கொஞ்சம் புதினாவும் இருந்து போட்டிங்கன்னா நல்லா டீ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சளி பிடிக்காது, தொண்டை கரகரப்பு எதுவுமே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். டீ போடும்போது புதினா இலை போட்டு. இந்த மழை சீசனுக்கு தொண்டை கரகரப்பு, சளி எதுவுமே வராது. புதினா டீயும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மழை சீசனுக்கு தயிர் வடை தேவையில்லை. எங்கள் பாப்பா தயிர் வடை வேணுங்கிறதுனால சும்மா கொஞ்சமாக போட்டிருக்கேன் பாருங்கள். எப்பொழுதுமே நான் ஆயில் ஐட்டம் செய்யும்போது வடைனா வடை மட்டும் போட மாட்டேன். வடையை முடிச்சிட்டேன்னா வாழைக்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சிப்ஸ் போட்டு வச்சுக்கலாம், இல்லைனா உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அடுத்த நாள் ஸ்நாக்ஸுக்கு, பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டு லஞ்சுக்கு கூட தொட்டுக்க கொடுத்துக்கலாம். நீங்கள் நான் வந்து 4 வாழைக்காவும் வாங்கிட்டு வந்து 10 ரூபாய்க்கு தான் வாங்கினா பாருங்கள் எவ்வளோ சிப்ஸ் வருதுன்னு. அடுத்த நாள் நமக்கு டென்ஷன் இல்லை. பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லைனா சாப்பாட்டுக்கு லஞ்சுக்கு கூட தொட்டுக்க, இல்லைனா இதை கூட நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு. வத்தல் போடுற வேலை இருந்ததுன்னா வத்தல் கூட போட்டு நீங்கள் டப்பாயில் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி 2 in 1 வேலையை நீங்கள் ரெடி பண்ணி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த சிப்ஸுக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூளும் உப்பும் ஆட் பண்ணுறேன். நல்லா காரமாக சூப்பராக இருக்கும். நீங்கள் மிளகாய்த்தூளுக்கு பதில் மிளகுத்தூள் போட்டாலுமே அதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும். பெரிய பெரிய கடைங்கள்லாம் மிளகுத்தூள் போட்டு கூட விற்கிறாங்க, அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகுத்தூள் போட்டால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இதெல்லாம் கடையில் வாங்க போனீங்கன்னா 50 ரூபா 60 ரூபா ஆகும். நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வாழைக்காய் இருந்தால் கூட அப்போக்கி ஸ்நாக்ஸ் போட்டு அந்த டைமை ஓட்டலாம். நம்ம இதை போய் கடையில் வாங்கிக்கிட்டு ஈவினிங் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக
குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு சுண்டல், பாசிப்பயிறு ஏதாவது ஊற வைக்கிற ஐட்டமாக இருந்தாலும் அந்த ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணும்போதே ஊற வச்சிடலாம். ஏன்னா நைட்டு டிஃபன் செய்யும்போது அந்த ஐட்டத்தெல்லாம் நம்ம மறந்துடுவோம். பாருங்கள், பயிர் ஊற வைக்கிறதையுமே நான் ஊற வச்சுட்டேன். அடுத்த நாள் காலைக்கு தேவைன்னு இப்போயே ஊற வச்சுட்டேன். ஈவினிங்கில் என்னோடய வேலையெல்லாம் இப்படி தான் இருக்குங்கிறத தான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னோடய வேலை பாருங்கள், காட்டில் சுண்டக்காய் இருந்து சுண்டக்காவை பறிச்சிட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துடணும். ஈரமாக இருக்கக்கூடாது. தண்ணியை நல்லா வடிய வச்சு சுண்டக்காவை எடுத்து வச்சுக்கோங்க. கீழே ஏன் துணி போட்டு தட்டுறேன்னா, கீழே டைல்ஸில் வந்து ஒரு மாதிரி சவுண்டு வரும். துணியும் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி துணி போட்டு நீங்கள் தட்டும்போது நகராதையும் இருக்கும், சவுண்டும் வராது. இந்த மாதிரி எல்லா சுண்டக்காவையும் நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். சுண்டைக்காயில் இருக்கிற மாதிரி எந்த காய்களையுமே இரும்பு சத்து இல்லைங்க. அதனால் ரெகுலராக நீங்கள் சுண்டைக்காய் சாப்பிட்டாவே வயிறு பிரச்சனை எதுவுமே வராது. பீரியட்ஸ்லாம் சரியாக எனக்கு வரதில்லை, கரெக்டாக நாள் தள்ளி போது வருது, இல்லை சீக்கிரமாக வருது, இந்த மாதிரி பீரியட்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே நீங்கள் சுண்டைக்காய் ரெகுலராக எடுக்கும்போது சரியாயிடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் தட்டிட்டோம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 1/4 லிட்டர் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வைக்கணும். இது போய் கடையில் வாங்க போனீங்கன்னா ஒரு 50 கிராம் கூட வராது. ஒரு குழம்பு தான் வைக்கலாம், அவ்வளோதான் கொடுப்பாங்க. 15 ரூபா 20 ரூபா அப்படிம்பாங்க. நீங்கள் கிராமத்துக்குலாம் போனீங்கன்னா அந்தந்த சீசனில் கிடைக்கும் போது மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வத்தலாகவும் அப்படியே பொரித்து சாப்பிட்லாம், புளிக்குழம்பு வைக்கலாம், இல்லை பொடி பண்ணி உங்கள் குழந்தைங்க ஹாஸ்டலில் படிக்கிறாங்க அப்படின்னா பொடி பண்ணி கூட கொடுத்திங்கன்னா டெய்லியும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாவே போதும். வயிறு பிரச்சனை எதுவுமே வராது, பீரியட்ஸ் ப்ராப்ளமும் எதுவும் வராது. இப்போ பாருங்கள், தயிர்லேருந்து வத்தலை தனியாக அள்ளிட்டேன். இன்றைக்கி ஃபுல் டே வெயிலில் காயணும். மறுபடியும் ஈவினிங் அள்ளிட்டு வந்து இந்த தயிர்லேயே போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி நைட்டு ஃபுல்லாக ஊற வைங்க. அடுத்த நாள் காய வைங்க. இந்த தயிர் நல்லா எல்லாமே தீந்துடணும். அந்த அளவுக்கு தயிரில் கொட்டி கொட்டி மறுபடியும் காய வச்சு நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு நீங்கள் காய வைக்கணும். இது பாருங்கள், 2வது நாள் நல்லா மொறு மொறுன்னு காய வச்ச பிறகு பாருங்கள், 4 நாள் காய வச்சேன். எப்படி மொறு மொறுன்னு ஆயிடுச்சுன்னு பாருங்கள். கையால் நசுக்கி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு மொறு மொறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 இயர் வரைக்குமே இது கெட்டு போகாது. வெளியிலே வைக்கலாம், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுன்னே தேவையில்ல. ஒரு பாக்ஸில் நல்லா காற்று போகாத அளவுக்கு போட்டு வச்சிட்டிங்கன்னா புளிக்குழம்பு வைக்கலாம். மோர் சாதத்துக்கு வந்து தொட்டுக்க வத்தல் மாதிரி பொரித்து நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பொடி பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நான் கொஞ்சம் எண்ணெயில் பொரித்து காட்டுறேன் பாருங்கள். இது மோர் சாதத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பசங்க அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கும்போது சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நானுமே இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுக்கிறது. எப்போதும் அம்மா தான் போட்டு தருவாங்க. இந்த டைம் நானே ரெடி பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. உப்பு அதில் உரைக்காதனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு. சீசனில் கொத்தரங்காய் வத்தல் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வத்தல்லாம் சீசனில் கிடைக்கும் போதே நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா மழை சீசனுக்கு இந்த மாதிரி தொட்டுக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், மொறு மொறுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நான் வெறும் வாயிலே அப்படியே சாப்பிட்ருவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுண்டைக்காயில் அவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட் இருக்குது. வேஸ்ட்டாக ஆக்காதீங்க. கிடைக்கும் போது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.